फ्रेंड्स वणक्कम नेक्स्ट இப்போ வாழைப்பூ வடை செஞ்சு காட்ட போறேன். இந்த வாழைப்பூ வடை பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ இல்ல 15 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ பாதி வாழைப்பூவை கூட்டாவோ பாதி வாழைப்பூவை வடையாவோ சாப்பிடுங்க. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. முந்தி நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா ஜம்முன்னு இது செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு வாழைப்பூ இதில் உரித்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து அந்த கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு சாதம் வடித்த கஞ்சி இது ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, தயிர், இது கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இது ஒரு முக்காழாக போட்டிருக்கேன். கழுவி அதை கொஞ்சம் துருதுன்னு கொஞ்சம் நல்ல இதுவாக குறைன்னு ஆட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஏன் இந்த மஞ்சத்தூளும் அந்த தயிர் மெயினாக போடுறோன்னா அந்த துவர்ப்பு தெரியாது. சாதம் வடித்த கஞ்சியில் ஒரு கழுவி நல்லா புழிஞ்சி வச்சுக்கணும். அதை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த வடையை சுட முடியும். இல்லாட்டி கொஞ்சம் சொதப்பலாயிடும். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கோங்க. தயிர் உப்பு போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கசப்பும் இருக்காது, அதே மாதிரி அந்த சத்தும் வெளியில் போகாது. இது எல்லாத்தையும் இப்போ நான் ஏற்கனவே அரிசி இது கஞ்சி இது போட்டு வச்சுட்டேன். தயிர் கூட ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களால் இதை வடை சுட முடியாது. 2 வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பிசைய வேண்டியது தான். எவ்வளோ ட்ரையாக இருக்குது, துளி கூட தண்ணி இல்லை பாருங்கள். கடலைப்பருப்பும் அது மாதிரி தான் ஆட்டிக்கணும். இப்படி உருண்டையாக பிடிச்சி இப்படியும் போடலாம், எண்ணெய் காயட்டோன்னு. இல்லை இப்படி பிடிச்சி இப்படி தட்டி இப்படியும் போடலாம். நம்ம இஷ்டம்தான். இது இந்த கடலைப்பருப்பும் இதுவும் ஆட்டுறதுல தான் இருக்குது. துளி கூட தண்ணி இல்லாமல் இப்படி முழுசாக வருது பாருங்கள். இதுதான் முக்கியம். வாழைப்பூ வடை ரெடி.